பெரியவன். நீ அங்கே இரு துளசி, சொன்னா கேளு. நீ இவனு கிட்ட வரல சொல்றேன். பன்னெண்டு வருஷம் சர்வீஸ், கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதோ. அது நம்மளுக்கு முன்னாடி போட்டது. உயிர் போனா சரிதான். ஐயோ யாரோ வெட்டி போட்டுருக்காங்க. வா போய் காப்பாத்தலாம். வாமா கிளம்புங்க, மணியாவது. யாராவது கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு யாராவது தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. மாமா என்னமாச்சு? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு ஏப்பா நிறைய ரத்தம் போயிட்டு இருக்குப்பா. புடிங்க புடிங்கப்பா. புடிங்க புடிங்க சீக்கிரம் புடிங்கப்பா. ரத்தம் போயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் போங்க, கிளம்புங்க. கொஞ்சம் சீக்கிரம் பக்கத்துல தான் பிகே ஹாஸ்பிடல் போய் சேர்த்துப்பா. போப்பா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிம்மா. என்னங்க கண்ணு தருங்க. என்னங்க அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போகண்ணா. சரிம்மா. என்னங்க அத்தை, கடவுளே, இனிமேலாவது ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம நல்லபடியா காப்பாத்துப்பா. மங்க, வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் சாமி கும்பிட்டுட்டு உக்காந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. லாவண்யா, என்னம்மா? இத பாரு மங்க வந்திருக்கா. நீ போய் காஃபி எடுத்துட்டு வாமா. வாங்க ஆண்டி, காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் எதுவும் வேண்டாம். நீ உட்காரு மங்க. காஃபி கூட குடிக்காம போனா எப்படி? இது எதுக்கு இங்க வந்துச்சு? நல்ல நாள் அதுவுமா. என்னாச்சு மங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆமா, சம்மதி வீட்டுல போய் பேசினியா? அவங்க என்ன சொன்னாங்க? நான் போகல, அவங்க தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா? லாவண்யா பத்தி என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? அவங்க கிட்ட லாவண்யா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எடுத்து சொன்னியா? நான் என்னத்த சொல்றது? பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நீங்களும் தான் படாத பாடுபடுறீங்க, சாமியை வேண்டிக்கிறீங்க. என்ன பண்றது? நடக்கிறது எதுவுமே நல்லதா இல்லையே. என்ன சொல்ற? அவங்க என்ன சொன்னாங்க? நான் பேசுனதெல்லாம் அவங்க கிட்ட எடுத்து சொன்னியா? நல்ல வேளை நான் எதுவுமே சொல்லல. சொல்லியிருந்தா என் மானமே போயிருக்கும். மானம் போயிருக்குமா? எதுக்கு? அந்த கூத்த ஏன் கேக்குறீங்க? உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசதான் கூப்பிடுறாங்களோன்னு நானும் போனேன். போன இடத்துல இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. இன்னொரு குண்டா? ஆமா, உங்க மகன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானா? சாரு அப்பா கிட்ட போய் கண்டபடி சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். அவன் எதுக்கு அங்க போய் சண்டை போடணும்? அவனை யார் அங்கெல்லாம் போ சொன்னது? ஏன் தான் அவன் இப்படி எல்லாம் பண்றானோ? சாருவோட அப்பாவை பார்த்து மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசிட்டு வந்திருக்கான். கல்யாணத்தையும் நிறுத்திட்டு சண்டைக்கு போனா அவங்க சும்மா இருப்பாங்களா? என்ன கூப்பிட்டு வாங்குன்னு வாங்கிட்டாங்க.
நல்ல குடும்பம்னு நீ சொன்னதுனால தானே அங்க சம்பந்தம் பேச போனோம். இப்படி வந்து பிரச்சனை பண்றானேன்னு என்ன கண்டபடி பேசிட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஐயோ 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 கடவுளே, இந்த பாவி மகன் ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணி தொலைக்கிறானோ தெரியலையே. பிள்ளையே இல்லைன்னு சொல்லி அவனை தான் தலைமுழுகி தொலைச்சிட்டேன். இன்னமும் எங்களை வாழ விடாம பண்ணிக்கிட்டு இருக்கானு. நான் என்னதான் பண்ணுவேன்? இப்ப என்ன வந்துச்சு அவனுக்கு? ஏன் அவங்க கிட்ட போய் சண்டை போடுறான்? அவனை சொல்லி குத்தம் இல்ல, வந்து சேர்ந்திருக்காளே ஒரு மகராசி, அவ அப்படி வம்பு சண்டை இழுத்து உன் அம்மா நிம்மதியை கெடுத்துட்டு வாடான்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிருப்பா. விலங்கு வாடா, அவன் செத்துட்டான்னு சொல்லி நான் தான் தலை முழுகிட்டேன்னு. இனி எதுக்காக ஏன் உயிரை வாங்கணும்? ஊர்ல 1000 லாரிங்க ஓடுது, அதுல ஏதாவது அடிபட்டு சாக வேண்டியதானே? நல்லவங்க எத்தனை பேர் சாகுறாங்க, இதுங்களுக்கு ஒண்ணு வந்து தொலைய மாட்டேங்குதே. எதுக்கு இப்படி பேசுறீங்க? பெத்த மகனை சபிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எப்படி சும்மா இருக்க முடியும்? அவன் நாசமா போனதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். எங்கேயாவது போய் ஒழியட்டுமே. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி பண்ணலான்னு பார்த்தா அதையும் கெடுத்துட்டானே. அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவளுக்கு ஒரு நல்லது நடக்காது. அவன் செத்தாதான் மங்க என் குடும்பம் நல்லா இருக்கும். வளர்த்து ஆளாக்கணுங்க வயிறு எரிஞ்சா எவனுமே உருப்பிட முடியாது. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. புது பொண்டாட்டி மோகம் அவனுக்கு 30 நாள் கூட நிலைக்காது. பாதியில அத்துக்கிட்டு அவன் ஐயோன்னு போகத்தான் போறான். வீட்டுக்கு வென வச்சவ வீதியில நிக்கத்தான் போறான். ஐயோ, வீட்டுக்குள்ள பேசுற பேச்சா அது? அத்தை, நல்ல நாள் அதுவுமா ஏன் இப்படி பேசுறீங்க? கல்யாண நாள் ஆச்சே, கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நாசமா போட்டும் நடுத்தருவுல நிக்கட்டும்னு இப்படி கண்டபடி பேசுறீங்களே. நீங்க அமைதியா இருந்தாவே இந்த வீடு நல்லா இருக்கும். பாரு மங்க, என் கதிய பாரு. இப்படி ஏச்சும் பேச்சும் வாங்குற நிலைமைக்கு என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டான் அந்த பாவி. அவன் மேல எனக்கு கோவமே வராதா? என்னால அடக்கவும் முடியல, வாய் விட்டு கத்தவும் முடியல. என் கதி எப்படி ஆயிப்போச்சு பாரு. இருமா இருமா, ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு. ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. நான் போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்து வந்துடுறேன். இரு. வாமா வாமா, புடி புடி, ஒரு கை புடிமா. அங்க வச்சு தூக்கு, அப்படியே தூக்கு. புடி புடி, பாத்துமா. அப்படியே அப்படியே புடிமா, புடி புடி. கொஞ்சம் பாத்துக்குமா, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். சார் சார் கொஞ்சம் பாருங்க சார், சீக்கிரமா பாருங்க சார். என்னாச்சு, ஆக்சிடென்ட்டா? இல்ல சார், வெட்டிட்டாங்க சார். வெட்டிட்டாங்க? ஆமா சார். அப்புறம் எங்க கொண்டு வந்தீங்க? ஜிஹெச் கொண்டு போங்க. சார் ப்ளீஸ் சார், என் வீட்டுக்காரரை காப்பாத்துங்க சார். ஏதாவது பண்ணுங்க சார், நிறைய ரத்தம் போயிடுச்சு. ப்ளீஸ் காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். இது போலீஸ் கேஸ்மா, நாங்க அட்டெண்ட் பண்ணா ப்ராப்ளம் ஆயிடும். சார் சார் எந்த கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல உயிரை காப்பாத்துங்கன்னு போலீஸே சொல்லியிருக்கு சார். அவங்களால எந்த பிரச்சனையும் வராது சார். முதல்ல ரத்தம் நிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுங்க சார். ஆமாயா, நீ ஆட்டோல அள்ளி கொண்டு வந்து போட்டு போயிடுவ. அப்புறம் கோர்ட்டு கேஸ் நாங்க தான் அலையணும். சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். உயிரை காப்பாற்ற உங்களால தானே முடியும். புண்ணியமா போகும், எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். வெட்டு ரொம்ப ஆழமா இருக்குமா, பிழைப்பாராங்கிறதே சந்தேகம் தான். இருமா இருமா, எழுந்திருமா. காலை விடுமா, எழுந்திருமா. யோ எழுந்திருக்க சொல்லியா? ஏமா காலை விடுமா, அப்பதான் வைத்தியம் பார்க்க முடியும். எந்திரிமா. காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ். சரிம்மா, நிறைய செலவாகுமே, சமாளிப்பியா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அவரை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். ப்ளீஸ் குமார், டாக்டர் இவர் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. ஸ்டெல்லா சிஸ்டர் கிட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ஓகே. யாரை வெட்டாங்க நீ போன்லயே கேட்க மாட்டியா? குத்துப்பட்டவங்ககிட்ட நேரடியா தான் போய் விசாரிப்பியா? அதெல்லாம் யார் சார் சொல்றாங்க? போன்ல வெட்டிட்டான் ஓடிட்டான்னு சொல்றாங்க. யாருன்னு கேட்டா போனை டக்குன்னு வச்சிடறாங்க. ஏய்
நிறுத்தியா முதல்ல நிறுத்து. அடப்பாவி, இவனையா போட்டாங்க? நல்ல காரியம் பண்ணாங்கய்யா. சனிய செத்து ஒழியட்டும். சார் இவனா? அவனேதாயா. எவங்கிட்ட வாலாட்டான்னு தெரியல போட்டானுங்க. இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வரானே, இவனுக்கு ஒரு ஸ்டேஷனை ஓபன் பண்ணும் போல இருக்கு. யோ, எஃப்ஐஆர் போடாம எப்படியா ட்ரீட்மெண்ட் கொண்டு போறீங்க? இந்த லேடி தான் சார் கூட வந்தாங்க. சீஃப் டாக்டர் தான் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போக சொன்னாரு. நீயா? நீ எதுக்கு இவன் கூட வந்த? நீயே வெட்டினியா இல்ல வேற யாராவது வெட்டினாங்களா? அட அல்லாதம்மா, கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. நீ எதுக்கு இவன் கூட வந்த? உன்னையும் கை விட்டுட்டானா? அதான் இவன் கல் தருத்தியா? சார் டாக்டர் சீக்கிரம் தியேட்டருக்கு கொண்டு வர சொன்னாரு. நான் தள்ளிட்டு போறேன், நீங்க எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசிங்க சார். ஓ, இந்த பொண்ணுட்ட என்ன எதுன்னு எழுதி வாங்கியா? நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். சரி சார். ஏமா ஏமா இங்க வாமா. நீ பாட்டு போயிட்டே இருந்தா கேஸ் எழுத வேணாமா? சொல்லு, இவனை யார் வெட்டினா? ஏங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? திலகா, 6 அடி சூளத்தோட உன்னை பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. சின்னதா ஒரு சூளம் வைக்கிறேன்னு வேண்டி இருக்க கூடாதா? ஏங்க உங்க கஞ்சித்தனத்தை தூக்கி கடல்ல போடுங்க. நம்ம வேலாயுதம் உயிரை காப்பாத்தின சாமிக்கு கோயிலே கட்டலாம். அந்த மகமாய் தாங்க என் தம்பி உயிரை காப்பாத்திருக்கா. ஆமாமா, அந்த ஆத்தா உன் தம்பி வேலாயுத்தோட உயிரை மட்டுமா காப்பாத்திருக்கா, அவன் மனசையும் இல்ல மாத்திருக்கா. என்னக்கா வேண்டுதல் நிறைவேற்ற இப்பயே போயாமா? ஆமா வேலு, வேண்டுதல் நிறைவேறினா நேர்த்தி கடனை உடனே செலுத்திடணும். உன் உயிரை காப்பாத்தின சாமியாச்சே. என்னக்கா குழப்புறீங்க? அந்த துளசி தான் உயிரை காப்பாத்தினதா சொல்றீங்க. மோதிரம் வாங்கி கொடுத்தோம். இப்ப அந்த மகமாயை காப்பாத்தினதா சூளத்தை எடுத்துட்டு ஓடுறீங்க. ஜெயராஜ கேட்டா 2 பேரும் காப்பாத்தல, அந்த டாக்டர் பையன் தான் காப்பாத்தினதா சொல்றான். யார நம்புறது? இப்படி ஏடா கூடமா பேசித்தாண்டா நம்ம வாழ்க்கை தகராறுல போய் முடிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த துளசியும் உன்னை காப்பாத்தின தெய்வமும் ஒண்ணுதான். ரெண்டையும் நீ கேவலமா பேசக்கூடாது. டாக்டர் அந்த சாமி அனுப்பினாள், அவ்வளவுதான். சரிக்கா, கோபப்படாதீங்க. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அது சாமி நிறைவேற்றுமான்னு கேட்டு சொல்றியா? என்னடா வேண்டுதல்? சொன்னாதான் சாமி நிறைவேற்றுமா? சரி, சொல்ல வேண்டாம். நீ ஏன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. நீ எதை நினைச்சாலும் அந்த சாமி நிறைவேற்றி தரும். ஆனா நினைக்கிறத மட்டும் நல்லதா நினை, அது போதும். எனக்கு நல்லதா இருக்கணும்னு தான் நான் வேண்டிப்பேன். நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நான் வந்துடுறேன். வாடா 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 வாடா. இங்க எதுக்கு வர? எல்லாத்தையும் ஜெயராஜிட்ட பேசிக்க சொன்னேன்ல. இல்லையா, பையன் மேட்ரு ஓவர், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடா சொல்ற? நீ கத்தி எடுத்த சத்தம் கூட கேட்கல, அதுக்குள்ள முடிச்சிட்டியா? அதான்டா உன்னை செலக்ட் பண்ண. என் குலதெய்வம் செல்வா புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடியும். இல்லையா, வெட்டினது நான் இல்ல. நீ இல்லையா? ஆமாங்க ஐயா, நான் பக்கத்துல போறதுக்குள்ள வேற ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போயிட்டான். வேற ஒருத்தனா? யாரா அது? தெரியலங்க ஐயா, ஆனா வெட்டினவன் உள்ளூர் ஆள் கிடையாது. சரி, எவன் வெட்டினா என்ன? வெட்டினான் பாரு, அதான் முக்கியம். அடேங்கப்பா, எவ்வளவு எதிரிங்கடா அவனுக்கு. பெரிய ஆளா இருப்பான் போல. ஆமா, யாரோ வெட்டினா சரி, செத்துட்டானான்னு பாத்தியா? இப்ப சொன்ன மாதிரியே ஐயா அவன் சாக கிடந்தான், ஆனா இன்னொருத்த உயிரோட எழுந்து வந்துட்டான்னு சொல்லக்கூடாது. இல்லையா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் விசாரிச்சுட்டு வந்தேன். ரொம்ப சீரியஸா இருக்கான்னு தான் பேசிக்கிட்டாங்க. நம்ம கையில வெட்டு வாங்கிட்டு செத்துருந்தா சந்தோஷமா இருக்கும். சரி விடு, இவனுக்கு இவன் தான் எமன்னு ஆண்டவன் எழுதி வச்சுட்டா, நாம என்ன செய்ய முடியும்? சரி நீ கிளம்பு, ஜெயராஜ் உனக்கு செட்டில் பண்ணிடுவான். இல்லைங்க ஐயா, செய்யாத வேலைக்கு எனக்கு பணம் வேண்டாம். வாங்கிக்கடா. மனசு கேட்கலன்னா செத்தவனை 2 வெட்டு வெட்டிட்டு வந்து வாங்கிக்க. என்கிட்ட வந்துட்டு வெறும் கையோட போகக்கூடாது. சரி நீ கிளம்பு, அக்கா பார்த்து சந்தேகப்படுவாங்க. வேலாயுதம், நாங்க ரெடி, போலாமா? மாமா இதை வந்துடுறேன். இன்னொரு விஷயம், அவன் செத்துட்டானான்னு கவனமா பார்த்துக்க. ஒருவேளை பொழைச்சிட்டானா நீயே போட்டுரு, என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்ன மாமா? யார் பாது? அது நம்ம செல்வம் தான். அம்மா நீங்க ரெடியா? நாங்க ரெடிப்பா, போலாமா? வாங்கம்மா.
பா